உன் பொண்ணு நல்லாதான் இருப்பா, ஆனா என் பொண்ணு சொல்லுனே. போன இடத்துல உன் பொண்ணு நீலாவதி நல்லா இருப்பா, ஆனா என் பொண்ணு கௌரி நல்லா இருப்பாளா? என்ன எனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்னு பாக்குறீங்களா? நீங்க செஞ்சதையெல்லாம் பாண்டியம்மா எனக்கு போன் பண்ணி சொல்லிட்டா. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? நான் உங்க பொண்ணை என் பொண்ணா பாக்குற மாதிரி நீங்க என் பொண்ண உங்க பொண்ணா பார்க்க மாட்டீங்களா? அவள வெறும் கௌரியா பார்க்காம, அன்னக்காவடியா வந்த அன்னக்கொடியோட மகளா பார்க்காம, உங்க சொந்த தம்பி முத்து பாண்டி அவனோட மகளா எப்பண்ணே பாப்பீங்க? சொல்லுங்கண்ணே, கௌரிய முத்துப்பாண்டியோட மகளா எப்பண்ணே பாப்பீங்க? முத்துப்பாண்டி, முதல்ல நிதானத்துக்கு வா. நான் கௌரியா முத்துப்பாண்டி மகளா, என் சொந்த தம்பி மகளா தான் பாக்குறேன். இல்ல, போய் நீங்க போய் சொல்றீங்க. கௌரிய உங்க தம்பி மகளா நீங்க பார்த்ததே இல்ல. எப்பவும் எல்லா நேரத்திலயுமே அவளை நீங்க தகாதவளா தான் பார்த்திருக்கீங்க. அவளை உங்க தம்பி மகளா நீங்க பார்த்திருந்தீங்கன்னா தாலி கட்டாத உங்க பொண்ணு என் மக கௌரி வாழற வீட்டுல கொண்டு போய் விட்டுருப்பீங்களா? சொல்லுங்க. என் மக வாழற வீட்டுல உங்க மகளை கொண்டு போய் விட்டுருப்பீங்களா? தம்பி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுடா. போதும். நானும் பொறுமையா இருந்தது போதும், என் குடும்பமும் பொறுமையா இருந்தது போதும். இதுக்கு மேலேயும் பொறுமையா இருந்தா அந்த பொறுமைக்கு பெருமை இருக்காது. இவரு பொண்ணை கண்டிச்சு வளர்க்காம கண்டபடி வளர்ப்பாரா வாழ்வாரா? நாங்க பொறுமையா இருக்கணுமா? இங்க பாருங்க, புருஷம் பொண்டாட்டி 2 பேரையும் சேர்த்து வச்சே சொல்றேன். ஒழுங்கா போய் என் மாப்பிள்ளை வீட்டுல இருக்கிற உங்க பொண்ணை இழுத்துக்கிட்டு வாங்க. இல்ல நானே போய் அவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவேன். நானும் ஆம்பளைங்க பேசும்போது குறுக்க பேசக்கூடாத நிதானமா இருந்தேன். ஆனா நீங்க என்ன பேச வச்சிட்டீங்க. உங்களுக்கு தகவலை சொன்ன பாண்டியம்மா முழுசா தகவலை சொல்லலையா?